வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான டிஆர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன சவுண்ட் கேட்டா கூட தூக்கம் வராது. நம்ம ஹீரோனை பொறுத்த வரைக்கும் நைட்டு பயங்கரமா கொரட்டை விடுவாங்க. இது தெரியாம இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். நெட்ஃபிளிக்ஸ்ல முழு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அண்ணி இருக்காங்க பாத்தீங்களா, காலையில எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட அண்ணன் பேரு சரவணன் அப்படின்றது. இவர் ஒரு கம்பெனி தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் வீட்டு செலவை மேக்சிமம் பாத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அண்ணியோ விழுந்து விழுந்து அண்ணனை கவனிச்சிட்டு இருக்காங்க. அண்ணன் சின்ன சின்ன வேலை கூட பார்க்க மாட்டாரு, எல்லாத்தையும் ஒய்ஃப் தான் பண்றாங்க. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும். 2-3 கதை எழுதியிருக்காங்க. அதை எப்படியாவது பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. ஹஸ்பண்ட் பெருசா அதை காதலியே வாங்க மாட்டாரு, குளிக்கிறதுக்காக அமைதியா கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோனோட ஃபேமிலியை காட்டுறாங்க. ஹீரோனுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு, இருந்தாலும் கல்யாணம் பண்ண முடியாம இருக்கு. காரணம் இவங்களுக்கு கொரட்டை விடுற ப்ராப்ளம் இருக்கு பாத்தீங்களா, அதனால தான் கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. அதை விஷுவலாவும் நமக்கு காட்டுறாங்க. நிறைய மாப்பிள்ளைங்களுக்கு இவங்களை பார்த்தோன்னே பிடிச்சிரும். ஆனா இவங்க ப்ராப்ளத்தை பொறுமையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்கள எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி எல்லா மாப்பிள்ளைங்களும் ஜகா வாங்கிடுவாங்க. அம்மா இருக்காங்கல்ல, இந்த விஷயத்த மறைச்சிடு அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்லியிருப்பாங்க. மறைச்சாலும் என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும்ல, திடீர் அன்னைக்கு பிரச்சனை வரும், அதனால வேணான்ற மாதிரி பொண்ணு எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடுவாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் ஒரு அழகான இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ பேரு அருண் அப்படின்றது. இப்ப பக்கத்துல இருக்க டேபிள்ல இருந்து உருண்டு ஒரு பென்சில் கீழே விழுந்துருது. அந்த சவுண்டுக்கே ஹீரோக்கு முழிப்பு வந்துருது. நிஜத்திலேயே அந்த பென்சில் விழுந்திருக்கும், அதனால தான் இவருக்கு முழிப்பு வந்திருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் லைட் ஸ்லீப்பரா இருப்பாரு. அதாவது சின்ன சவுண்டு கூட இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நியூஸ் ரீடரா இருக்காரு. ஆனா பேட்டி எடுக்கிற லெவலுக்கு எல்லாம் போகணுன்றது தான் ஹீரோவோட ஆசையா இருக்கும். அதுக்காக தான் பயங்கரமா ட்ரை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அம்மாவும் அண்ணனும் ஹீரோக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பொண்ணு பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நான் இன்னும் செட்டில் ஆகல, எனக்கு இன்னும் டைம் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எவ்வளவு நாள்டா டைம் எடுத்துப்ப, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அண்ணன் தான் உனக்காக ஒரு அழகான பொண்ணை பார்த்திருக்கேன், அந்த பொண்ணை பார்த்தா கண்டிப்பா உனக்கும் பிடிக்கும், அண்ணன் சொல்றல கேளு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வேற வழி இல்லாம ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ வேலை பார்க்கறதுக்காக இவரோட ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு. கல்யாணம் பண்ணிட்டா இன்டர்வியூக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஏன் முடியாது, உன் அண்ணன் சொல்றதுதான் சரி, முதல்ல பொண்ணை போய் பாருன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் பொண்ணை பார்க்கறதுக்காக ஈரின் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோவோட அம்மா ஈரின் அம்மாவை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுது. இப்பதான் ரெண்டு பேருமே சின்ன வயசுல ஸ்கூல்ல ஒன்னா படிச்சிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. நீதானா அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி சந்தோஷமா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது சரி, உன் ஹஸ்பண்ட் எங்கன்ற மாதிரி ஈரின் அம்மா கேக்குறாங்க. பசங்க ரெண்டு பேருக்குமே கம்மி வயசு இருக்கும் போதே அப்பாக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும், அதனால இவங்களை விட்டு போயிருப்பாரு. அதை பத்தி எல்லாம் இவங்களும் சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடு, அதான் 2 பசங்க இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் சமாதானம் எல்லாம் பத்துறாங்க. இப்ப பொண்ணு அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. ஈரினை பார்த்தோன்னா ஹீரோக்கும் பிடிச்சிருக்கு. நார்மலா அவங்கள பார்த்துட்டு இருக்காரு. இப்ப 2 பேர் குடும்பமும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல கரண்ட் ப்ராப்ளம் எல்லாம் ஏற்படுது. இங்க இருக்க பாட்டி இருக்காங்கல்ல, என்னப்பா நல்ல விஷயம் பேசும்போது இப்பெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, இதெல்லாம் ஒன்றும் அபசகுணம் கிடையாது, ஏன்னா ரகுமான் ஃபர்ஸ்ட் பாட்டை கம்போஸ் பண்ணும் போது கூட இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்றாரு. இதனால எல்லாருமே இந்த இடத்துல சிரிக்கிறாங்க. சரி மாப்பிளையும் பொண்ணும் பேசிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தனியா விட்டுறாங்க. இவருக்கு இவங்களை பிடிச்சிருக்கு, இவரை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஈரினும் இவங்கள பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருப்பாங்க, அது சார்ந்துதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ஈரின் அம்மா வந்துடுறாங்க. அதை பத்தி எல்லாம் சொல்லலன்னு கேக்குறாங்க. இன்னும் சொல்ல, ஆனா கண்டிப்பா சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது சொல்ல புரியா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம், நீ சொல்ல தேவையில்லை அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. தம்பி கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியும் நிறைய பேச போறீங்கல்ல, அப்ப பேசிக்கலாம், உள்ள வாங்கன்ற மாதிரி இவங்க கூட்டு வந்துடுறாங்க. 2 பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருக்குல்ல, அதனால கல்யாணத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேருக்கும் கல்யாண ஏற்பாடுலாம் நடக்குதுல, அது ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. 2 பேருக்குமே நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருது. ஒருவேளை எனக்கு ஏதாவது சின்ன குறை இருந்ததுன்னு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஏத்துக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ஈரினுக்கு கொட்டையெல்லாம் வருது. என்ன தூக்கம் வருதா, வேணா படுத்துடலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. தூங்குனா தானே பிரச்சனை, அதனால வேணாம் கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே பேசிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு லைட்டா தூக்கம் வர ஆரம்பிக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் லைட் ஸ்லீப்பரு, சின்ன சத்தம் கேட்டா கூட எனக்கு தூக்கமே வராது, 8 மணி நேரமாவது நான் கண்டிப்பா தூங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் ஷாக்க வராங்க. அது சரி, நீ லைட் ஸ்லீப்பரா இல்ல நார்மல் ஸ்லீப்பரான்னு கேக்குறாரு. இவங்க பயங்கரமா சவுண்ட் போடுவாங்கல்ல, அப்ப கூட இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. நான் நார்மல் ஸ்லீப்பர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ சரியான அன்லக்கி, நான் தான் கொடுத்து வச்சவன், சரி படுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் படுக்கிறதுக்கு போயிடுறாரு. நம்ம தூங்கினா கதை கந்தலாயிடும்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அதனால அம்மாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தூங்காம சமாளிச்சிரு, நம்ம பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆனா இப்ப எனக்கு தூக்கம் வருதுமா அப்படின்ற மாதிரி ஈரின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு அம்மா சொல்லிட்டாங்க.
அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்க என் கூட போன்ல பேசிக்கிட்டே இருங்கன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. உன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நான் எதுக்காக முழிச்சிட்டு இருக்கணும், நான் தூங்க போறேன் அப்படின்ற மாதிரி அம்மாவும் காலை கட் பண்ணிடுறாங்க. ஈரனுக்கு ஏற்கனவே பயங்கரமா தூக்கம்லாம் வருதுல்ல, தூங்காம இருந்துடணும் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு இவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா 1 மணி வரும்போது இவங்கள அறியாம இவங்களே தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு கொரட்ட சவுண்ட்லாம் வர ஆரம்பிக்குது. ஹீரோக்கு இப்பதானே கல்யாணம் இருக்கு, அதனால இமேஜினேஷன்ல என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்காரு. அதாவது இவரும் அவங்களும் ரொமான்ஸ் பண்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அந்த ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்கும் போது எங்க இருந்தோ சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து இந்த சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. பிரசன்ட்ல இவங்க கிட்ட இருந்து தான் சவுண்ட் கேக்குது அப்படின்றது இப்பதான் இவருக்கு தெரிய வருது. என்ன இப்படி கொரட்டை விடுறான்ற மாதிரி யோசிக்கிறாரு. பக்கத்துல வந்து எழுப்ப பாக்குறாரு. பார்த்தா அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. போச்சுடா அப்படின்ற மாதிரி இவரும் தலையில கைய வச்சிடுறாரு. இங்கதான் டியர்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப ஹனிமூனுக்காக 2 பேருமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி உங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. தெரிஞ்சும் எதுவும் சொல்லல, ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இவரும் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. என்னடா இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க, எந்த பிரச்சனைனாலும் சரி அண்ணன் கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி அண்ணனும் கேக்குறாரு. நேத்து என் ரூம்ல இருந்து ஏதாவது சவுண்ட் கேட்டுச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. கொரட்ட சவுண்ட மீன் பண்ணி தான் இவர் கேக்குறாரு. ஆனா அண்ணன் இதை தப்பா புரிஞ்சுக்கிறாரு. என்கிட்ட இந்த கேள்வியா கேட்பன்ற மாதிரி முறைச்சு பாக்குறாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி ட்ரிப்புக்காக வந்துடுறாங்க. அண்ணன் ஆல்ரெடி ரூம்க்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிருப்பாரு. இப்ப மேனேஜர் ரூமை காமிச்சிட்டு போகும்போது இவரும் பேசுறதுக்காக வந்துடுறாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி மேனேஜர் கேக்குறாரு. உள்ள சவுண்ட் கேட்டுச்சுன்னா அது வெளியே கேக்குமா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. மேனேஜருக்கும் இந்த கொரட்டைய பத்தி எல்லாம் தெரியாதுல்ல, மேனேஜரும் தப்பா தான் எடுத்துக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணே இல்ல சார், நீங்க எவ்வளவு சவுண்ட் போட்டாலும் வெளியே கேட்காது, சந்தோஷமா இருங்கன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஈரனும் இந்த கொரட்டைய பத்தி நேரடியா பேச மாட்டாங்க, இன்டைரக்டா பேசுறாங்க. உதாரணத்துக்கு எப்படி பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு சின்ன ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த ப்ராப்ளம் அவங்க வேணும்ட்டே பண்றது கிடையாது. அப்ப எதிர இருக்கவங்க அந்த ப்ராப்ளத்தை மன்னிச்சிடலாம்ல, தப்பு இல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க கொரட்டையை தான் மீன் பண்றாங்கன்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. அது எப்படி தப்பு இல்லாம இருக்கும், பக்கத்துல இருக்கவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒன்னா படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. இவர் சரின்னு ஏத்துக்கிறாரு. ஈரினும் பக்கத்துல வந்து ரொமான்ஸ் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் அந்த கொரட்டையை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. இவரால நார்மலா இருக்க முடியல. நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் ரூம் வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. ஹனிமூனை கேன்சல் பண்ணனும், அடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேணும்ட்டு இவருக்கு காயத்தை ஏற்படுத்திக்கிறாரு. இப்ப மூக்கு உடைஞ்சதுனால இவங்களும் ஹனிமூனை கேன்சல் பண்ணிடுறாங்க. உங்க ஒய்ஃப் பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க, நீங்க கொடுத்து வச்சவரு அப்படின்ற மாதிரி கொலீக் சொல்றாரு. என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும்ன்ற மாதிரி ஹீரோவும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏண்டா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. பின்ன இது பிரச்சனை கிடையாதா, என்னால நிம்மதியா தூங்கவே முடியல, அப்புறம் எப்படி நான் இன்டர்வியூக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. மனசுல இருக்கிறத நேரடியா பேசிடு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இவர் பேசுறதுக்காக அவங்கள வெளியே கூட்டு வந்துடுறாரு. இதை தான் பேச போறாருன்னு தெரிஞ்சு அவங்களே டாபிக் ஆரம்பிச்சிடுறாங்க. இதை சால்வ் பண்றதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், மூக்குல எக்ஸ்ட்ராவா ஒரு சதை இருக்கான், முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அது சரி, கொரட்டை விடும் போது உனக்கு அந்த சவுண்ட் கேட்காதான்னு கேக்குறாரு. கேட்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் கிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டு செக் பண்ணிலாம் பார்த்திருப்பாரு. இல்ல மச்சான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு சோகமா சொல்லிட்டாரு. நான் தான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னல அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. உனக்கு என்ன பிரச்சனை, நீ நிம்மதியா தூங்கிடுவ, நான் தானே தூங்காம இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. இதனால இவங்களும் பதிலுக்கு கோவப்படுறாங்க. பேசாம உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க, நான் வேணா என்னோட அம்மா வீட்டுக்கு போயிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீயா தூங்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. குறைஞ்சது 2 பேருமே வேற வேற ரூம்லயாவது தூங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறாங்க. அதை பத்தி கூட அம்மா கிட்ட பேசணும்ல, இவங்க பேசுறதுக்காக வராங்க. ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே ரொம்ப ஜாலியா இருக்காங்க. இப்ப போய் இந்த விஷயத்த பேசணும்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசாம இருந்துடுறாங்க. அப்ப எப்படிதான் தூங்குறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணுது. ஒரு நாள் நீ தூங்கு, இன்னொரு நாள் நான் தூங்குறேன், இப்படியே பேலன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி இன்னைக்கு நைட் யார் தூங்குறது அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. 2 பேருமே டாஸ் போட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப தொடர்ச்சியா இந்த விஷயத்த ஃபாலோ பண்றாங்க. ஹீரோவோட அண்ணன் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த கம்பெனில தான் இப்ப ஹீரோயின் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் இவங்க 2 பேருமே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தூங்குறாங்கல்ல, அதனால 2 பேருக்குமே டயர்டா இருக்கு. ஆபீஸ்ல இவங்களால சரியா வேலை எல்லாம் பார்க்க முடியல. ஹீரோ ஒரு இன்டர்வியூக்காக தானே ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த இன்டர்வியூ இன்னைக்கா தான் இருக்கும். ஆல் தி பெஸ்ட்லாம் ஹீரோயின் சொல்றாங்க. இவரும் சந்தோஷப்படுறாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, என் ஃப்ரெண்டு ஒரு டாக்டர் லேடி கிட்ட பேசினேன், நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக போலான்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்கள பொறுத்த வரைக்கும் சைக்கியாட்ரிஸ்டா இருப்பாங்க. இதெல்லாம் சகஜம் தான் அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் பேசி புரிய வைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோவும் கோவப்படுறாரு. உனக்கு இருக்க ப்ராப்ளத்துக்கு நான் எதுக்கு வரணும், எனக்கு மூளைலாம் சரியா தான் இருக்கு, குழம்பி போலன்னு சொல்றாரு. என்னங்க பேசுறீங்க, 2 பேருமே கன்சல்ட் பண்றதுக்காக தானே போக போறோம்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு. கோவமா இவங்களை திட்டிட்டு ஆபீஸ்க்கு கிளம்புறாரு. இன்னைக்கு இன்டர்வியூ, ஆனா டென்ஷனோட தான் இவர் அந்த இடத்துக்கு வராரு. இப்ப இன்டர்வியூலாம் நடக்குது. இன்டர்வியூல என்ன ரிசல்ட் ஆச்சுன்னு நமக்கு தெரியல. ஹீரோ நைட்டு சோகமா தான் உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஜாலியா தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ மட்டும் சோகமா தான் உட்காந்துட்டு இருக்காரு.
என்னடாச்சு இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இல்லம்மா செலக்ட் ஆயிட்டேன், வேலையும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. வேலை கிடைச்சிருச்சுல்ல, அதை பத்திலாம் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டாரு. என்ன நம்ம கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே சரியா பேசிக்காம இருக்கிறத அம்மாவும் கவனிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஈரின் தனியா உட்காந்து இருக்கும் போது அம்மாவும் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. என் ரூம்ல ராமாயணம் புக் ஒன்னு இருக்கும், மிஸ் ஆயிடுச்சு, எடுத்து தர முடியுமான்னு கேக்குறாங்க. சரின்ற மாதிரி இவங்க வந்து தேடி பாக்குறாங்க. அந்த புக்கை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த புக்ல ஒரு போட்டோ இருக்கு. இதுதான் உன்னோட மாமான்ற மாதிரி போட்டோலாம் இவங்க காமிக்கிறாங்க. இவங்களும் இவங்களோட ஹஸ்பண்டோ லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிருப்பாங்க. இவங்களுக்குள்ள நடந்த ஸ்வீட் மெமரிஸ் எல்லாத்தையும் மருமக கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவர் போனோன்னா பயங்கரமா கோவம் வந்தது, ஆனா திரும்பி பார்க்க மாட்டோமான்ற ஒரு ஏக்கம் இருக்கதான் செய்யுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நார்மலா மருமகளும் பேசிட்டு இங்க இருந்து கிளம்ப போறாங்க. அப்போ மாமியார் இருக்காங்கல்ல, நில்லுமா அப்படின்ற மாதிரி நிக்க வச்சிடுறாங்க. பக்கத்துல வந்து ஆறுதலா கட்டி பிடிக்கிறாங்க. அதாவது நீயும் என்னோட பையனும் பிரிஞ்சிடக்கூடாதுன்றதை இன்டைரக்டா சொல்றாங்க. ஹீரோ பேட்டி எடுக்கிற போஸ்ட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா சின்ன சின்ன ஆட்களை மட்டும் தான் பேட்டி எடுத்திருப்பாரு. இப்ப பாஸும் ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக கூப்பிடுறாரு. நிதி அமைச்சரை இந்த வாட்டி நீ தான் பேட்டி எடுக்க போறன்னு சொல்லிட்டாரு. இது பெரிய ஆஃபரா இருக்கும். பாஸுக்கு இவரும் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நிதி அமைச்சரை பேட்டி எடுக்க போறேன் பாருங்கன்ற மாதிரி வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லிடுறாரு. அதே மாதிரி வீடியோ கால் மூலியமா ஈரின் கிட்ட பேசுறாரு. ஈரின் கிட்டயும் இந்த விஷயத்த சந்தோஷமா சொல்றாரு. அதே மாதிரி நீ ஒரு சைக்கியாட்ரிஸ்ட பார்க்கணும்னு சொன்னல, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உண்மைதான் சொல்றீங்களா, சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் ரெடி ஆகணும்ல, அதனால ரெடி ஆகிறதுக்காக பாத்ரூம்க்கு போறாரு. பாஸும் ஹீரோக்கு கால் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா ஹீரோ போனே எடுக்க மாட்டாரு. எங்க போய் தொலைஞ்சான் அப்படின்ற மாதிரி பாஸ் பயங்கரமா கோவப்படுறாரு. இவங்களும் பையன் வருவாருன்ற மாதிரி டிவி எல்லாம் வச்சு பாக்குறாங்க. பார்த்தா பையன் பேட்டி எடுக்காம வேற ஒருத்தங்க தான் பேட்டி எடுக்கிறாங்க. ஆக்சுவலா இவர் பாத்ரூம்க்கு போய் தூங்கி இருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் கிளீன் பண்ண வந்த ஒரு நபர் கவனிக்கிறாரு. அவர் போட்டோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்பி விட்டுறாரு. இதனால ஆபீஸ்ல எல்லாருமே பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. அதே மாதிரி பாஸும் எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை தந்தேன் சொதப்பிட்டி அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவரை திட்டி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. சரியா தூங்காம இருந்ததுனால தான் இது நடந்திருக்கும். இதனால இவருக்கு ஈரின் மேலதான் பயங்கரமா கோவம் வருது. ஈரினும் கால் பண்ணி பாக்குறாங்க. இவர் போனை எடுக்க மாட்டாரு. அப்பதான் ஆபீஸ்ல நடக்கிற விஷயம்லாம் இவங்களுக்கு தெரிய வருது. இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சோகமா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா பாருக்கு வந்து ஈரினோ மீட் பண்றாங்க. இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் செம்ம கோவத்துல இருக்காரு. நான் எவ்வளவு நாள் இந்த வாய்ப்புக்காக எதிர்பார்த்தேன் தெரியுமா, இதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, என்னை விட்டு நம்ம ரெண்டு பேருமே டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் நிதியமைச்சரை பேட்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு பாத்தீங்களா, இப்ப கனவுல நிதியமைச்சர் கிட்ட பேட்டி எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப நிதியமைச்சரும் போன் வருது பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவரோட ஃப்ரெண்டு தான் போன் வருது பேசுன்ற மாதிரி தந்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே இப்ப கோர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஈரின் கூட இதுக்கப்புறம் இருக்க முடியாது, ஈரினை டைவர்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவர் முடிவு பண்ணிடுறாரு. அவங்களுக்கு நோட்டீஸ் எல்லாம் அனுப்பி வச்சிருவாரு. இவரோட லாயர் கிட்ட பேசுறாரு. லாயரும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா டைவர்ஸ் வாங்கி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்பதான் ஈரின் ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் இவரோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் வராங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஏன்னா ஹீரோ கடைசி நேரத்துல தான் இந்த வேலையெல்லாம் பரபரப்பா பண்ணிருப்பாரு. ஜட்ஜ் லேடிக்கு இவர் யாருன்றது தெரியுது, நீங்க அந்த சேனல்ல நியூஸ் வாசிக்கிறவர் தானேன்னு கேக்குறாங்க. இவரும் ஆமான்னு சொல்லிட்டாரு. என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது இவர் கொரட்டை விடுறதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டாரு. எங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனை, டைவர்ஸ் வரைக்குமா வருவீங்க, இதெல்லாம் பேசியே முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மேடம், இவளால தான் என்னோட கரியரே காலி ஆயிடுச்சு, எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேக்குறாரு. ஆனா ஈரின் டைவர்ஸ்ல விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. இதனால ஜட்ஜ் இருக்காங்கல்ல, ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களுக்கு டைம் மாதிரி தந்துடுறாங்க. இவர் இப்படி பண்ணுவாருன்னு மாமியார் கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் மாப்பிள்ள இப்பெல்லாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோவோட ஃபேமிலியும் கோவப்பட்டு இருக்காங்க. இவ கூட கண்டிப்பா என்னால சேர்ந்துலாம் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி இவர் கோவமா பேசிட்டு இருக்காரு. அண்ணனை எதிர்த்து வேற பேசிடுறாரு. இதனால கோவப்பட்ட அண்ணன் இருக்காருல, பலார்னு கண்ணத்துல ஒரு அறை விடுறாரு. இதுக்கப்புறம் அண்ணன் வீட்டுல நம்ம இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு இவர் மூவ் ஆயிடுறாரு. இவர் கோச்சுக்கிட்டு வந்துட்டார்ல, அதனால அம்மாவும் சமாதான பத்தி கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அவகிட்ட அதை தாண்டி என்னடா குறை இருக்கு, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வாழணும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் பயங்கரமா கோவப்படுறாரு. அண்ணன் அடிச்சானே, நீ எதையாவது கேட்டியா, எப்பவுமே உனக்கு அண்ணனை தான் பிடிக்கும், என்ன சுத்தமா பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எப்பவுமே நீங்க அவன் சொல்றதை மட்டும் தான் கேட்பீங்க, நான் சொல்றதை காதுலயே வாங்க மாட்டீங்க, இது என்னோட லைஃப்மா, கெட்டு போனாலும் சரி இது என் முடிவாவே இருக்கட்டும், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால அம்மாவும் சோகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு பேருமே விருப்பப்பட்ட ஈஸியா டைவர்ஸ் வாங்கிடலாம். ஆனா ஈரின் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால ஈரினுக்கு அஃபேர் இருக்குன்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணிடுவோம், டைவர்ஸ் ஈஸியா கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி லாயர் சொல்லிட்டாரு. அப்படிலாம் என்னால போய் சொல்ல முடியாது சார், இதுதான் பிரச்சனை, இதை வச்சு வாங்க பாருங்கன்னு சொல்றாரு. அவங்க கிட்ட நீங்க பேசி பாருங்க, அவங்க சைன் போட்டுட்டா ஈஸியா வேலை முடியும் அப்படின்ற மாதிரி லாயர் சொல்லிட்டாரு. இவர் பேசணும்னு யோசிக்கும் போதே ஈரின் பேசுறதுக்காக ஒரு இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க இருக்காங்கல்ல, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற ஹீரோவுமே சந்தோஷப்படுறாரு. நமக்கு குழந்தை கிடைக்க போதா, சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. குழந்தைக்கான எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன், உன்கிட்ட இருக்கிறதுனால ஓகே, என்கிட்ட இருக்கிறதுனால எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு.
குழந்தை பிறக்க போதுன்னு தெரிஞ்சா கூட இவர் பிரியிற எண்ணத்துல தான் இருக்காருன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஈரனும் நைட்டு பிரெக்னெண்டா இருக்கிறத பத்தி அம்மா கிட்ட சொல்றாங்க. இதை வச்சே நீங்க 2 பேர் சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி அம்மா சந்தோஷப்படுறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லம்மா, அவன் இப்படிதான் பேசினான் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்றாங்க. நான் அதனால கருவை கலைக்க போறேன்னு சொல்றாங்க. இது கருவை கலைக்க போறியா, அதெல்லாம் வேணான்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லம்மா நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்பவும் அவ முடிவு அவ பாத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரனுக்கும் கருவை கலைக்கிறதுல பெருசா விருப்பம் கிடையாது. ஆனா ஹீரோ பிரியலான்னு சொல்றாருல, அதனால கருவை கலைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இது தெரிஞ்சோன்னா ஹீரோவும் பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கலாம்னு நினைக்கிற, வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை குழந்தை பிறக்குதுனே வச்சுக்கோ, அந்த குழந்தைக்கும் எனக்கு இருக்க ப்ராப்ளம் இருக்கு, நீ என்ன பண்ணுவ, என்ன டார்ச்சர் பண்ற மாதிரி அந்த குழந்தையும் டார்ச்சர் பண்ணுவ, அதெல்லாம் நடக்கணுமா, தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால இவராலையும் எதுவுமே பேச முடியாம அமைதியா இருந்துட்டு இருக்காரு. இவங்க கருவை கலைச்சிடுறாங்க. அப்படியே சில மாசம் ஓடுது. இப்ப அம்மாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ எல்லாம் வந்திருக்கு. இப்ப பையனும் அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்ப அம்மா இருக்காங்கல்ல, திரும்பி அப்பா பேசினா என்ன செய்வ அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப எதுக்காக அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவரும் கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க எதுக்காக இப்படி கேட்டிருப்பாங்கன்னா, இப்பதான் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து இவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஹீரோ இன்னும் ஃப்ரெண்ட் வீட்ல தான் இருக்காரு. அதே மாதிரி வேலைக்கு போகாம இருக்காரு. ஹீரோனும் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் எல்லாம் போட்டு தந்துடுறாங்க. அம்மாக்கு உடம்பு முடியல, அதனால பாக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஏன்டா இப்படி பண்ற, இங்கே வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லம்மா கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவர் சரக்கு தம்மெல்லாம் அதிகமா அடிக்கிறது அம்மாக்கு தெரிய வருது. அது எது கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இங்க இருந்து கிளம்பலான்னு நினைக்கும் போது தான் அம்மாக்கு மயக்கம் வருது. இவர் உடனே அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாரு. அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அதுக்கான வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி அண்ணா சொல்றாரு. இந்த தகவல்லாம் ஈரின் வீட்டுக்கு தெரிய வந்துருது. என்ன எதுன்னு பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்பதான் ஹீரோவும் அண்ணன் பையன் கூட விளையாடிக்கிட்டே வராரு. அப்பதான் ஈரின் வந்திருக்கிறத பாக்குறாரு. சில மாசமா இவங்க பாத்துக்காம இருந்தாங்கல்ல, அதெல்லாம் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. இப்ப அம்மாக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருது. அண்ணியும் ஈரினும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ணி இருக்காங்கல்ல, மாமா கிட்ட இருந்து லெட்டர் வந்தது, என் ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்லாம் காட்டுறாங்க. அந்த லெட்டர்ல ஹஸ்பண்ட் இருக்கிற அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வருது. இத பத்தி ஈரின் இருக்காங்கல்ல, ஈரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அந்த இடத்துக்கு போய் அவரை கூட்டு வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்றாரு. உன் அம்மா அதை தான் விரும்புறாங்க, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் போட்டோ கூட எங்க வீட்டுல இல்ல, புரிஞ்சுக்கோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க இருக்காங்கல்ல, அம்மா மறைச்சு வச்சிருக்க போட்டோவை இவர்கிட்ட காட்டுறாங்க. இதனால இவரும் அம்மாக்காக போய் கூட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப 2 பேருமே அந்த ஊருக்கு டிராவல் பண்றதுக்காக பிளைட்ல வராங்க. இதனால நமக்குள்ள எந்த மாற்றமும் ஏற்படுது, அதை மனசுல வச்சுக்கோன்னு சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஈரினும் டயர்டா இருக்கிறதுனால படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது திரும்பி அந்த கொரட்டை விடுற ப்ராப்ளம் வந்துருது. இவரு முதல்ல முழிச்சிடுறாரு. போக போக சுத்தி இருக்க எல்லா பேசஞ்சருக்கும் கஷ்டமா இருக்கு. சார் முதல்ல எழுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் ஒய்ஃபை எழுப்பி விடுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. இது எல்லாமே இவருக்கு வந்த கனவா தான் இருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முழிக்கிறாரு. என்ன நான் தூங்கிடுவேன் பயந்துட்டியா, நான் தூங்கலாம் மாட்டேன், ஊர் வந்தா நான் எழுப்பி விடுறேன் படுன்ற மாதிரி இவங்க படுக்க சொல்லிட்டாங்க. ஒரு வழியா இவங்களும் அந்த ஊருக்கு வந்துடுறாங்க. ஒரு ஹோட்டல் அட்ரஸ்ல இருந்து தான் அந்த லெட்டர் வந்திருக்கும். இவங்களும் அந்த ஹோட்டல்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோவோட அப்பா தள்ளி இருந்து கவனிக்கிறாரு. இப்ப பேசுறதுக்காக ஹீரோவை நோக்கி பக்கத்துல வராரு. அந்த சூழ்நிலையில என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ பேச விரும்பாம வேகமா இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. எதுக்காக வந்தீங்க அப்படின்ற மாதிரி இவர் ஈரினை பார்த்து கேட்கிறாரு. ஈரின் அம்மாக்கு நடந்திருக்க விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றாங்க. நீங்க வரணும்னு சொல்றாங்க. எப்படிமா அந்த இடத்துக்கு வர சொல்ற, என்னால முடியாது, தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. ஹீரோவும் கோவமா திரும்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவரால சைல்ட்ஹுட் லைஃப்ல இவர் நிறைய பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, அதெல்லாம் அப்பா கிட்ட கோவமா சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப நைட்டு நேரம் ஈரின் கிட்டயும் அந்த விஷயத்தெல்லாம் சோகமா சொல்லிட்டு இருக்காரு. ஈரினும் ஹீரோக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவங்க மடியில படுத்த மாதிரி அழுதுட்டு இருக்காரு. லைஃப்ல எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இதுவும் அப்படின்ற மாதிரிலாம் இவரை சமாதானம் பத்திட்டு இருக்காங்க. எப்படியாவது கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க நினைச்சிருப்பாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் கேக்குறாங்க. அதான் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டார்ல, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்தா அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவர் லக்கேஜோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்க 2 பேர் பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஈரினும் பக்கத்து ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த இடத்துல இவங்க 2 பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா பண்ண தப்பெல்லாம் சொல்லிட்டாரு, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோவும் நேத்து ரொம்ப கோவமாலாம் பேசியிருப்பாரு, அதுக்காக மன்னிப்பு கேட்கிறாரு. இவங்க 2 பேருமே இந்த இடத்துல சேர்ந்துடுறாங்க. இப்ப இவங்க 2 பேர் சேர்ந்த மாதிரி அப்பாவை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஒய்ஃபும் ஹஸ்பண்ட பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப பக்கத்துல வந்து அவர்கிட்ட பேசிட்டுலாம் இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேருமே சந்தோஷமான விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருப்பாங்கல்ல அப்படின்னு ஈரின் கேக்குறாங்க. அவங்க 2 பேருக்குள்ள என்ன சந்தோஷமான விஷயம்லாம் நடந்தது, அவர் இருந்ததே கொஞ்சம் வருஷம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ பிறந்தது, உன் அண்ணன் பிறந்ததுலாம் அவருக்கு சந்தோஷமா தானே இருந்திருக்கும், அதை பத்தி எல்லாம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரினுக்கு போன் கால் வருது. அண்ணி கிட்ட இருந்து தான் கால் வருது. பிரச்சனை, உடனே வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேருமே வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க.
அண்ணன் இவரை பார்த்து பயங்கரமா கோவப்படுறாரு. இவர் எதுக்கு வந்தாரு, இவர் போனோம்னு சொல்லிட்டாரு. உனக்கு கோவம் இருக்க மாதிரியே எனக்கும் கோவம் இருக்கு, ஆனா நாங்க 2 பேருமே சந்தோஷமாலாம் இருந்திருக்கோம், திரும்பி நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் ஏத்துக்க மாட்டாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இவர் கிடையாதுமா, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா அவர் இந்த வீட்டுல இருக்க கூடாது, அவர் பர்ஃபெக்டானவர் கிடையாதுமா, இவ்வளவு பட்டம் எதனால இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவமா பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அம்மா இவர் அடிச்சிடுறாங்க. இவர் ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அப்போ உன் ஒய்ஃபை நீ சந்தோஷமா தான் பாத்துக்கிறதா நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அவளுக்கு என்ன பிரச்சனை, அவளுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் நான் வாங்கி தரேன், நான் நல்லபடியா தான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவளை பொறுத்த வரைக்கும் கதை எழுதணும்னு அவ்வளவு ஆசை. எத்தனை வாட்டி கதையை படிக்க சொல்லி தந்திருப்பா, பப்ளிஷ் பண்றதுக்காக எத்தனை வாட்டி கேட்டிருப்பா, நீ காதுல வாங்கிருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. அதே மாதிரி ஹீரோவும் ரிலேஷன்ஷிப்ல நிறைய தப்பெல்லாம் பண்ணிருக்காரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க 2 பேருக்குமே நம்மளும் நிறைய தப்பு பண்ணிருக்கோம்னு தோணுது. இப்ப 2 பேரோட பேரும் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் சோகமா பாத்துக்கிட்டே இவங்க 2 பேருமே இங்க இருந்து கிளம்பி போறாங்க. பல வாட்டி அண்ணனோட ஒய்ஃபை என் கதையை படிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இவர் பெருசா அதை கண்டுக்கவே மாட்டாரு. இப்ப அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு, பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுவுறாரு. ஒய்ஃபும் அழாதீங்க அழாதீங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, அம்மாவை பாக்கிறதுக்காக அந்த ரூம் வராரு. அம்மாவும் அப்பாவும் தான் அந்த இடத்துல படுத்துட்டு இருக்காங்க. அவங்களை கவனிச்சுக்கிறதுக்காக ஈரின் இந்த இடத்துல படுத்திருக்காங்க. ஈரின் இப்பயும் கொரட்டை விடுறாங்க. கொரட்டை விடுறது பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இல்ல, இவருக்கு மட்டும்தான் அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சோ நம்ம கிட்டயும் ஒரு குறை இருக்கதானே செய்யுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, அப்பா கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாரு. அதே மாதிரி அண்ணியும் சந்தோஷமா சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. நேத்து முழுக்க என்னோட கதையை படிச்சாரு, பப்ளிஷ் பண்றதுக்கும் சம்மதிச்சிட்டாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நீ இருந்து சாப்பிட்டு தான் போகணும்னு ஈரினை பார்த்து சொல்லிட்டாங்க. இல்ல இன்னைக்கு எனக்கு ஃபிளைட் இருக்கு, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்லிட்டாங்க. இதனால ஹீரோ தான் டிராப் பண்றதுக்காக கூட்டு போறாரு. இவங்க கிட்ட பேசி சேரணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஆனா எப்படி பேசுறதுன்னு தெரியாம இருக்காரு. இப்ப ஈரினும் அவங்களோட ஊர் போய் சேர்ந்துடுறாங்க. இப்ப இவங்களுக்கான கடைசி இயரிங் வந்துருது. இவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஈரோக்கு இதை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம்லாம் உருவாயிருது. இப்ப ஜட்ஜ் இருக்காங்கல்ல, 2 பேரும் முடிவா என்ன சொல்றீங்க, அவசியம் இந்த டைவர்ஸ் உங்களுக்கு வேணுமா, முதல்ல நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அருணை பார்த்து கேக்குறாங்க. ஹீரோ இருக்காருல, அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. ஈரன் என்ன சொல்றாங்கன்னா 2 நிமிஷம் மட்டும் இவர்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. இப்ப 2 பேருமே பேசுறதுக்காக வெளியே வந்துடுறாங்க. நம்ம 2 பேர் திரும்பி சேர்ந்துடலாம் தான் இவங்க சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன பொண்ணு பார்க்க வரும்போது நீங்க ஒரு விஷயத்த தப்பா சொல்லிட்டீங்க, ரகுமான் சார் ரெக்கார்டிங் பண்ணும்போது கரண்ட் போல, ராஜா சார் ரெக்கார்டிங் பண்ணும்போது தான் கரண்ட் போச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரி, இதை சொல்றதுக்காக தான் என்ன வர வச்சியா, வேற எதையும் உனக்கு சொல்ல வேணாமா, நம்ம திரும்பி சேர வேணாமான்னு கேக்குறாரு. நீங்க தான் தெளிவா வேணான்னு முடிவு எடுத்துட்டீங்கல்ல, அது எப்படி மாத்த முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆனா என்ன பார்க்க வந்த மத்த மாப்பிள்ளைங்களை விட நீங்க பெட்டர் தான், ஏன்னா மத்தவங்க இந்த ப்ராப்ளத்தை பத்தி கேட்டோனே ஓடிட்டாங்க, ஆனா நீங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் சோகமா சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்மளே சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. சில இன்கம்ப்ளீட்டான விஷயம் தான் மேரேஜ் லைஃபை கம்ப்ளீட்டா மாத்தோன்றதை இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம 2 பேருமே திரும்பி சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உண்மையாவா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஆச்சரியப்படுறாங்க. இவங்க 2 பேருமே இந்த இடத்துல சேர்ந்துடுறாங்க. இதெல்லாம் ஃபேமிலியும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்படியே சில வருஷங்கள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஈரனுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கு. தூங்குற குழந்தை கொரட்டெல்லாம் விட ஆரம்பிக்குது. இதை கவனிங்களேன், இவன் கொரட்டை விடுறான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஈர கவனிக்கிறாரு, குழந்தைக்கும் கொரட்டை விடுற ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிய வருது. இது தெரிஞ்சோன்னே இவங்க 2 பேருமே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.